சமையல் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ப்ரோக்கோலி கிரேவி வைக்க போறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க. ப்ரோக்கோலியை வேக வச்சிருக்கிற உப்பு போட்டு வேக வைக்கணும். தேங்காவும் முந்திரி அரைச்சு வச்சிருக்கிற சில்லி பொடி ஒரு ஸ்பூனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் விழுது, தக்காளி ஒரு சைஸ் ஒரு பெரிய மீடியம் சைஸ் அரைச்சு வச்சிருக்கிறேன். வெங்காயம் பொடியா 2 வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கிறேன். கருவேப்பிலை, பிரிஞ்சி இலை, ஏலக்காய், கிராம்பு, அன்னாச்சி பூ, ஜாதி பத்திரி, தேவையான உப்பு, கரம் மசாலா, எண்ணெய். வாங்க பார்க்கலாம். கிரேவிக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கிறோம். காந்துச்சுங்க. பட்டை, அன்னாச்சி பூ, கிராம்பு, ஏலக்காய், ஜாதி பத்திரி, பிரிஞ்சி இலை, வெங்காயம் போட்டுக்கிறேங்க. நறுக்கி வச்ச வெங்காயம், கருவேப்பிலை வதக்கிக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது போட்டுக்கலாம். பச்சை வாசம் போற வரையிலும் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கிச்சுங்க. தக்காளி அரைச்சு வச்சிருந்தோம் இல்லைங்களா, தக்காளி விழுது ஊத்திக்கலாம். அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகா பொடி போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். ப்ரோக்கோலியும் போட்டுக்கலாம். கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம். தண்ணி ஊத்தி ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சுட்டு அப்புறம் பார்க்கலாம். மூடி வைக்கிறேன் நான். கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம அரைச்சு வச்சிருந்த தேங்காவும் முந்திரியும் ஊத்திக்கலாம். எதுக்கு ஊத்துறோம்னா கெட்டினஸ்க்காக ஊத்துறோம். ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் இறக்கி வச்சிடலாம். கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. பவுல்ல மாத்திக்கலாம். ப்ரோக்கோலி கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இது உடம்புக்கு நல்லதுங்க. காலிஃபிளவர் தான் சாப்பிடக்கூடாது. காலிஃபிளவர் ஸ்டோன் ஃபார்ம் ஆகும். எங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.